தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட். தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் தோத்துட்டாங்களே, ப்ரெஸ் மீட் எப்படி இருக்க போதோ அப்படின்னு போய் பார்த்தா அண்ணாமலையிடம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்பு எப்படி கர்ஜித்தாரோ அதே மாதிரி தான் அடித்து நொறுக்கிறார். அதில் சில வேற லெவல் பதில்களை பார்க்கலாம். கனிமொழி அவர்கள் உங்கள் தோல்வியை கிண்டல் அடிச்சிருக்கிறாங்களே அப்படின்ற கேள்விக்கு ஆமாண்ணா, நான் வெற்றி பெறலை. காரணம், நான் கருணாநிதியோடைய பையன் இல்லை. எங்கள் அப்பா குப்புசாமி சாதாரண ஏழை விவசாயி. நான் கருணாநிதியோடைய பிள்ளையாவோ பேரனாவோ இருந்தால் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஏழையான குப்புசாமியோட பையனாக இருக்கிறதால படிப்படியாக தான் முன்னேறி வர முடியும். எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லியிருக்காருனா, மகனே கஷ்டப்பட்டு நேர்மையாக உழைச்சி படிப்படியாக முன்னுக்கு வா. இப்படி ஒரு பதிலை சொல்லி கனிமொழி அவர்கள் கருணாநிதியின் வாரிசு என்பதால் தான் இந்த வெற்றியை சுலபமாக பெற முடிந்திருக்கிறது என்ற உலகறிந்த உண்மையை இன்னொரு வாட்டி சொல்லி அசிங்கப்படுத்திட்டார். இதெல்லாம் கனிமொழிக்கு தேவையான அவரே தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து சீமான் குறித்த கேள்வி. சீமான் அவர்கள் பாஜகவோட ஓட்டு கம்மியாக வாங்கிட்டா கட்சியை கலைச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ கம்மியாக தான் வாங்கியிருக்காரு, ஆனால் கலைக்க மாட்டார், நம்மளுக்கு தெரியும். அண்ணாமலை அவர்கள் இப்படி பதில் சொல்ல, மாறாக சீமான் அவர்களை பாராட்டினார். சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியாது, அவங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. 40 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி பணம் காசு கொடுக்காமல் நேர்மையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பாராட்டுகின்றேன். ஐடியாலஜிக்கலாக 2 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கலாம், அது வேறு. அதற்காக எப்போதும் எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று மிகவும் நாகரிகமான ஒரு பதிலை சொல்லி, அரசியல் நாகரிகம் நன்கு தெரிந்த ஒரு தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். இப்போது சில அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோடு பிஜேபி இருந்திருந்தால் 35 தொகுதிகளை வென்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு உங்கள் பதில் என்ன? இப்பயாச்சும் அதை சொல்கிறாங்களே, பரவாயில்ல. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லலை? 2019 வருஷம் நடந்த தேர்தலில் எங்கள் கட்சி கொடியையே எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் வாக்கே சேகரிக்க வேணாம், உங்களுக்கும் சேர்த்து நாங்களே வாக்கு சேகரிக்கிறோம் என்றும் அவமானப்படுத்தினாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, பிஜேபி நோட்டாவுக்கு கீழே வாக்கு வாங்கக்கூடிய கட்சி, 3% கட்சி என்றெல்லாம் இழிவுபடுத்தும் வகையில் பேசிவிட்டு இப்போ இப்படி மாற்றி சொல்கிறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் கூட அவங்க தலைவர்களை பற்றி தவறாக பேசிட்டீங்களேன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு, நான் அந்த மாதிரி எதுவும் தவறாக பேசலைங்கண்ணா. அப்போது எந்த கருத்துக்களை சொன்னேனோ அதே தான் இப்போதும் என் கருத்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவராக வந்தது இன்னொரு கட்சிக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதற்காக அல்ல, எங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக. பாஜக தலைமையோ மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ என்னை அந்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பதற்குத்தான் தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் நான் அதை தான் செய்ய முடியும். இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்குன்ற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். 2026 ஆட்சியை பிடிக்க குறைந்தபட்சம் 35% வாக்குகளாவது வேண்டும். இப்போதான 11% வந்திருக்கீங்க என்று நீங்கள் கேட்கலாம். அது லாஜிக் தான். ஆனால் அப்படி ஒரு இலக்கை முன்வைத்து தான் நாங்கள் உழைக்க முடியும். அப்படி கடுமையாக உழைத்து தான் வெற்றி கனியை பறிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒடிஷாவை எடுத்துக்குங்க. நவீன் பட்நாயக் அவர்களையெல்லாம் தோற்கடிக்க முடியும் என்பதை யாராவது நம்பியிருப்பார்களா? ஏன் நானே நம்பலை. அங்கேயும் எங்களை 1% கட்சி என்று தான் கிண்டல் பண்ணாங்க. அதுக்காக நாங்கள் கவலைப்படலை. முதல்ல 0 சீட்டு தான் கிடச்சிது, அடுத்து 1 சீட்டு, இப்படியே படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஆட்சியவே பிடிச்சிருக்கோம். அந்த அற்புதத்தை தமிழகத்திலும் நடத்தி காட்டுவோம் என்று தனக்கே உரிய முறையில் நகைச்சுவையாகவும் அதிரடியாகவும் புள்ளி விவரங்களோடும் அந்த ப்ரெஸ் மீட்டை இனிதே முடித்தார் அண்ணாமலை அவர்கள். 2014 தேர்தலையும் இதே மாதிரி ஒரு வாக்கு சதவீதத்தை என்டிஏ பெற்றுச்சு. ஆனால் அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைஞ்சிது. அன்னைக்கு தேதிக்கு விஜயகாந்துடைய கட்சி 10% வாக்குகளை வைத்திருந்த மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்த பாஜகவே எடுத்து சிறப்பாக சம்பவம் செஞ்சு 11% பெற்றிருக்கிறது. நன்றி, வணக்கம்.